சார் போங்க. நீங்க இருங்க. அளவு இங்க வரியா? நானும் ரவுடியா? இந்த ஏரியால பார்த்தே கிடையாது. நான் புது ரவுடியா? ரவுடிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? வாண்டடா வந்த ரவுடிங்கிற நம்ப மாட்டேங்கிறேன். நான் ஜெயிலுக்கு போறேன், ஜெயிலுக்கு போறேன், ஜெயிலுக்கு போறேன். எல்லாரும் பாத்துக்க, நானும் பெரிய ரவுடி தான். ஹலோ ஆல், வணக்கம். இந்தியா ஆப்கானிஸ்தான் செகண்ட் T20 இன்டர்நேஷனல் முடிஞ்சிருச்சு. இண்டோர்ல ஒரு செம விக்டரி இந்தியாவுக்கு. 172 அடிச்சாங்க ஆப்கானிஸ்தான். பீடாக ஏற்கனவே சொன்னீங்க ஹை ஸ்கோரிங்கா இருக்கும்னு. வெல்கம் டு த ஷோ. 172 அடிச்சாங்க. பத்தலைன்னு தெரியுது இவங்க திரும்பி அடிச்சதை பார்த்தாலே. வேர் ஆப்கானிஸ்தான் வென்றாங்க அப்படின்னு உங்க இனிஷியல் தாட் சொல்லிட்டு அப்புறம் அப்படியே வில் கோ ஆன் வித் த ஷோ. உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? நான் லாஸ்ட் டைம் சொன்னது 220 கீழே சல்லிரன் அடிச்சாலும் இண்டோர்ல ராத்திரியில ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு. இப்ப இவங்களோட பேட்டிங்கை பார்க்கலாம். ரமானுல்லா குர்பாஸ் 10 மேட்ச்ல 8 ஃபெயிலியர், 2 மேட்ச் இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாரு. இப்ராஹிம் ஜத்ரான் ஒரு T20 பிளேயர் கிடையாது, ஒரு கிளாசிக் பிளேயர். நம்பர் 3 குல்பதன் நைப், பட்டா பாக்கியம் படாட்டி லேகியம். நம்பர் 4 அஸ்மத்துல்லா ஒமர் சாய், ப்ரமோட்டட் பேட்ஸ்மேன். நம்பர் 5 முகமது நபி, ஒரு ஆல்ரவுண்டர் ஹூ கேன் பேட். நஜீபுல்லா ஜத்ரான் ஒரு டீசன்ட் பிளேயர். கரீம் ஜன்னத் ஒரு ஆல்ரவுண்டர். அண்ட் தென் ஃபாலோட் பை பவுலர்ஸ். இதை வச்சுட்டு நீங்க 172 ரன் அடிச்சதுன்றது அவங்களுக்கு எல்லாரும் இதுல பிசிசிஐ எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி டெல்லியில மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் கூப்பிட்டு போய் மெடல் கொடுக்கணும். இதுக்கு மேல நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுக்கு மேல 198ன்றது ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர். அதை தான் நான் போட்டேன் 26 ரன் ஷாட்டுன்னு. தே ஹவ் பஞ்ச்டு அபோவ் தேர் வெயிட் டு கெட் டு 172. நீ இந்தியாலாம் நீங்க ஒரு 5 குவாலிட்டி போலர் இல்லைன்னா நிறுத்தவே முடியாது அப்படிங்கிறது. ஐ வுட் ராதர் சே அகெயின் வெல் பிளேட் ஆப்கானிஸ்தான். ஏன்னா அவங்க எப்படி போனாங்கன்னா கண்ணா பொண்ணான்னு இந்தியா பார்த்து பயந்து 220ன்ற மென்டாலிட்டியில அவங்க போவே இல்லை. எங்களால இவ்வளவுதான் அடிக்க முடியும், ட்ரை பண்ணோம், ஜெயிக்க முடியல, ஓகே. ஸோ அவங்க டெம்ப்ளேட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்தியாஸ் டூ குட் அ சைட் டு லூஸ் to some team like Afghanistan in a venue like this. I feel sorry for Afghanistan. சரி, ஒன்னொன்னா வருவோம். உங்க வாய் முகூர்த்தம் சுப்மன் கில் வெளியே உட்காந்தாச்சு அன்பார்ச்சுனேட்லி. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்படியே அடுத்தடுத்து வரேன் நான். அதாவது நான் ஒரு ட்வீட்டும் இப்போ போட்டேன். எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால் எப்படி போறாருன்னா பேட்டை இப்படி எடுத்து பீமஸான மாதிரி போறாரு. என்ன ஆனாலும் சரி, அதுவும் ஷார்ட்ஸ்ல எப்படி அடிக்கிறான்னா எக்ஸ்ட்ரா கவர்ஸ் மேல 6, ஷார்ட்டா போட்ட பிளாட் பேட்டர்ன் ஃபுல்லு, லாங் ஆன் மேல ஒரு ஸ்ட்ரெயிட்டா ஒரு 6, ஆட்டரைஸ் அடிக்கிறாரு வித் பாசிட்டிவ் மைண்ட் செட். அப்படிங்கும்போது முதல்ல இருந்தே நம்ம சொல்றது 2 பிளேயரை எழுதிருங்க, எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வாலும் ரிங்கு சிங்கும். இது நம்ம சொல்லிட்டே இருக்கோம். அப்படிங்கும்போது இதுக்கு உங்களுக்கு பேச்சே கிடையாது. அப்படிங்கும்போது இப்ப நீங்க கில்லா ஜெய்ஸ்வாலா, கோலி ரோஹித் 2 பேரும் இருக்காங்கன்னா நம்ம முதல்லயே சொன்னது அதுதான். கில்லா ஜெய்ஸ்வாலா, there is no hard feelings. ஒருத்தர் தான் எடுக்க முடியும், அது லெப்ட் ஹேண்டர் போது என்னோட ஆப்ஷன் ஜெய்ஸ்வால் மட்டும் தான். நான் கில்லுக்கு அகேன்ஸ்ட் இல்ல. இந்தியா T20 வேர்ல்ட் கப் ஜெயிக்கணும், ஜெய்ஸ்வால் மட்டும் தான். ஓகே, நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா கோலி ரோஹித் ஓப்பனிங் இறக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கோலியோட அப்ரோச் இன்னைக்கு நீங்க பாத்திருப்பீங்க. 16 பால்ல 29 ரன், 181 ஸ்ட்ரைக் ரேட்டு. ரொம்ப ரிஃப்ரெஷிங் இன்னிங்ஸ் இன்னைக்கு. கோலி ரோஹித் ஓப்பனிங் வரக்கூடாது, ஆனா எல்லாத்துக்கும் ஜெய்ஸ்வால் பதில் சொல்லிட்டாரு. இருந்தாலும் நீங்க ஒரு பதில சொல்லுங்க. வாய்ப்பே கிடையாது. கோலி ஹேஸ் டு பேட் நம்பர் 3. இவங்கெல்லாம் எப்படி இது பண்றாங்கன்னா இப்ப இந்த 2 பேருக்கும் கோலி ரோஹித் 2 பேர் எல்லாரும் என்ன பயப்படுறாங்கன்னா போன மேட்ச் அன்பார்ச்சுனேட் ரோஹித் ரன் அவுட் 0, இன்னைக்கும் 0. அப்படிங்கும்போது நிறைய பேர் இந்த பேக்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ரோஹித்தை டிராப் பண்ணுங்க அப்படின்னு. ரோஹித் எல்லாம் நீங்க டிராப் பண்ணக்கூடாது. என்ன சொல்றது, போன மேட்ச் அன்பார்ச்சுனேட்டா அவுட் ஆயிட்டாரு. எனக்கு ஒரே இது என்னன்னா, நான் முதல்ல சொன்னேன் அது ஃபீட் க்ளோஸர், அந்த வீக்னஸ் சவுத் ஆப்பிரிக்கன் பவுலர்ஸ் யூஸ் பண்றாங்க, உள்ள போட்டு எல்பிடபிள்யூ போல்ட் எடுக்கிறாங்கன்னா அந்த பேட்டர்ன் இங்கேயும் கண்டினியூ ஆகுது. இஸ் டூ குட் அ பிளேயர். தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் அரௌண்ட் ஹிம் டு பாயிண்ட் அவுட் தட் சீக்ரெட். இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, பர்டிகுலரா லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ். அப்படிங்கும்போது நீங்க அந்த ஃபிளாவை அயர்ன் அவுட் பண்ணணும். இஸ் டூ குட் அ பிளேயர். அப்படிங்கும்போது இது நீங்க எனக்கு பிடிச்சது வேணும்ன்றதுனால ரோஹித்தும் கோலியும் ஓப்பனிங்ன்றீங்க. ஸோ இப்ப கோலி இப்ப இப்படின்னா இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி ஸ்ட்ரைக் ரேட்டோட சொல்லி எனக்கு வேலையை ஈஸி பண்ணிட்டீங்க. 29க்கு அவுட் ஆயிட்டாரு.
இந்த மாதிரி ஹை ரிஸ்க் கிரிக்கெட் ஆடினார்னா உங்களுக்கு 30ல் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. அந்த 80 அடிக்கிற கோலி நீங்க பார்க்க முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க, இப்ப வந்து ஸ்ட்ரைக் ரேட் வந்து கோலி வந்துட்டு பால் சாப்பிடுறாரு, இது வந்து என்ன பண்ணுவாங்க, நமக்கே தெரியாத கணக்கெல்லாம் சொல்லுவாங்க. அதான் முதல் 10 பால்ல எவ்வளவு ஆடினாரா, அப்புறம் 20 பால்ல எவ்வளவு ஆனா, அந்த 20 பால்ல வந்து டாட் பால் ஆடலன்னா ஸ்கோர் இவ்வளவு போயிருக்குமா அப்படின்னு நமக்கே கணக்கு சொல்லுவாங்க. அதே இவரு அடிக்க போய் 3 மேட்ச் 29 ரன் 15 14 பால் அவுட் ஆனா கோலி முடிக்க மாட்டேன்றாரு இன்னிங்ஸ். அவரோட ஆவரேஜ் கம்மின்னுவாங்க. சோ வெச்சா குடுமி சரைச்சா மொட்டை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு, அந்த மாதிரி சொல்லுவாங்க. கோலி ஹேஸ் டு பிளே ஜஸ்ட் பேட் நம்பர் 3. ஜெய்ஸ்வால் மாதிரி ஒரு ஆள் தான் வெஸ்ட் இண்டீஸோட 2 பிளேஸ் பிச்சர்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவரும் வந்துட்டு ஹை ரிஸ்க் கிரிக்கெட் ஆடுறாரு. டோன்ட் எக்ஸ்பெக்ட் ஹிம் டு பி பர்ஃபார்மிங் எவ்ரி செகண்ட் கேம். ஹி வோன்ட். ஒரு 0, ஒரு 7, ஒரு 69, ஒரு 17, ஒரு 11, ஒரு 108, இதுதான் ஜெய்ஸ்வால். இதுக்கு நீங்க ரெடியா இருந்து உங்களோட நம்பர் 7 வரைக்கும் கண்ணா இருந்து 4 போலர் இருந்தா இந்த டீம் தெரியாது அப்படின்னு சொல்ல மாட்டேன், சான்ஸ் இருக்குன்னு சொல்லுவேன். ஜெய்ஸ்வால விடவே கூடாது. இப்ப நீங்க கோலி ரோஹித் ஓபன் பண்ண ஜெய்ஸ்வால் எங்க ஆடுவாரு? இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு ஜெய்ஸ்வால வந்துட்டு நீங்க பத்தி பேசாம இருக்கிறது நியாயமே கிடையாது. ஜெய்ஸ்வால் ஷுட் பி ஓப்பனிங் த பேட்டிங் வித் ரோஹித். தட் ஷுட் பி லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷன் அண்ட் கோலி அட் நம்பர் 3 டு டேக் திஸ் அப்ரோச். ஓகே, நானும் ஒரு பழமொழி சொல்றேன். கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க 2 கொடுமை கொக்கோ கோலா குடிச்சதான். என்னன்னா பந்து கிடையாது. அன்பார்ச்சுனேட்லி ஐபிஎல்ல வந்து வரப்போறாரு. சூரியகுமார் யாதவ் வெளியே, கில்லு வெளியே, சிவம் தூபேன்னு ஒருத்தர் வந்து போன மேட்ச் ஒரு செம்ம அடி, இந்த மேட்ச் 32 பால் 63 ரன்னு. இப்ப என்ன நடக்க போகுது பீடா, அதை பத்தி சொல்லுங்க. அது எப்படின்னா, அந்த பேட்ட படத்துல பாத்துருப்பீங்க, அந்த சிங்காரம் சுல்லான் சிங்காரம் வந்துட்டு வெடிகுண்டு வச்சுட்டு அந்த இதுல தங்கச்சியோட ஃபங்க்ஷன் போது எல்லாம் ஓடி இருப்பாங்க. ரஜினியை தேடுவார். தேடிட்டு என்ன பண்ணாரு, அப்படி கால் மேல கால் போட்டு ஓடிட்டியா பேட்ட அப்படின்னு கேட்பாரு. செலக்டர்ஸை பார்த்து இவர் தான் கேட்கிறாரு இப்போ சிவம் துபே, என்ன பேட்ட ஓடிட்டியா, சரி பாத்துக்கிறேன் அப்படின்னு. நீங்க பேட்டிங்கை பத்தி சொன்னீங்க, அடிக்கிறதுலாம் விக்கெட் வேற பேக் ஆஃப் த ஹேண்ட் ஸ்லோ போட்டு விக்கெட் எடுத்தாரு. அதுக்கு இப்ப இன்னொன்னு இன்னைக்கு என்ன பண்ணாருன்னா, அவரை கொண்டு போய் டெத்துல எல்லாம் அவர் போடவே முடியாது. அவர் நீங்க ஓவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி டெத்துல ஒரு ஓவர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்துட்டு பாரு ரன் கொடுத்துட்டான் பாரு ரன் அப்படிம்பாங்க. அவரை எப்படி நீங்க யூஸ் பண்ணணும்னா 7 to 14ல ஏமாத்தி போட வைக்கணும். டெத் ஓவர்ஸ்ல கொடுத்துட்டு அவர் இன்னொன்னு சொல்லி இந்த பேக் ஆஃப் த ஹேண்ட் ஸ்லோ டெலிவரி சீம் ஸ்ட்ரெயிட்டா பாயிண்ட் அவுட் பண்றதெல்லாம் வேற லெவல் ஸ்கில். அவர் பியூட்டிஃபுல்லா போட்டு எடுத்தாரு பாருங்க அஸ்மத்துல்லா உமர் சாய. சோ இப்ப அவர் என்ன ஒரு இது கொடுக்குறாரு, இப்ப என்னால 2 ஓவர் போட முடியும். சி பாண்டியா has to be the first choice. Let's be very honest. ஏன்னா வந்துட்டு the kind of imagination what he has created, the hype what he has created, and he's also win lot of games with the bat and ball. There will not be any problem in accommodating a guy like Shivam Dube as his backup considering the injury history of Hardik Pandya. இப்ப ஃபுல்லா ஐபிஎல் ஆட போறாரு. அதுக்கப்புறம் அங்க போய் ஏதாவது ஆச்சுன்னா காம்பினேஷனே மாத்தணும். அந்த பிரச்சனைக்கே வராதிங்க. பாண்டிய எத்தனை மேட்ச் 4 ஓவர் போடுறாரு T20ல? குஜராத் டைட்டன்ஸுக்கே போடலீங்களா 4 ஓவர்? அப்படிங்கும்போது 2 ஓவர் தான் போடுறாரு. 2 ஓவர் 17 ரன் சிவன் துபே போடுறாருன்னா ப்ளீஸ் மேக் ஷூர் தட் யூ கேன் கெட் இன். ஏன்னா பேட்டிங் போது மான்ஸ்டர் 6 அடிக்கிறாரு, இன்னொரு லெஃப்ட் ஹேண்டர் வேற அப்படிங்கும் போது அவர் கேட்ட கேள்வி ஓடிட்டியா பேட்ட அப்படின்றதுக்கு செலக்டர்ஸ் பதில் சொல்லியே ஆகும். சரி, அதான் அந்த அந்த 11 பத்தியே திருப்பி பேசுவோம் கொஞ்சம். பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ், இந்தியாவோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நீங்க சொல்லுங்க. முகேஷ் குமார் நீங்க சொன்னீங்க 2 ஓவர் 21 விக்கெட் கிடையாது. விஷ்ணா 2 விக்கெட்டு, ஹர்ஷ்தீப் 3 விக்கெட்டு, அக்சர் பட்டேல் 4 ஓவர் 17 ரன் 2 விக்கெட்டு, வாஷிங்டன் சுந்தர் 3 ஓவர் 23 ரன் விக்கெட் இல்ல. ஸோ பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப சிம்பிள். இப்ப நீங்க முதல்ல இருந்து நீங்க தான் அந்த கேள்வி எனக்கு ட்ரிகர் பண்ணிட்டே இருக்கு, லெஃப்ட் ஆர்மர் பீடாக் அப்படின்னு. இப்ப பாத்தீங்கன்னா வேரியேஷன்ஸ் ஜாஸ்தி பண்ணிட்டாரு அவரு. இப்போ ஒரு லெக் கட்டர் வேற போடுறாரு ஹர்ஷதீப் சிங், along with his off cutter he can bowl gun because he is quick as well. அப்படிங்கும்போது that is going to be the backup that has to sit out போது இப்ப நான் தான் திருப்பியும் சொல்லனே, அவங்க வந்து வாஷிங்டன் சுந்தருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாக்குறாங்க. who can be the backup all rounder for ஜடேஜா? அது அக்ஷர் பட்டேல் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பிகாஸ் பட் மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்டு என்ன நேஷனல் ஹைவே ட்ராக். அப்படிங்கும்போது நீங்க எப்படி யோசிக்கணும், சிவன் தூபே ஒரு பேக்கப் ஹர்திக் பாண்டியாக்கு, அதுக்கப்புறம் ஒரு பேக்கப் வந்து இவரு பேர் என்ன அக்ஷர் பட்டேல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு பேக்கப் வந்துட்டு இந்த 3 ஃபாஸ்ட் பவுலர்னா ஹர்ஷதீப் சிங். 3 பேக்கப் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு, இன்னும் ஒரே ஒரு பேக்கப் தான் வெளியில இருக்கு. அதுக்கு ஏகப்பட்ட பேர் கண்ணா பின்னான்னு கையை தூக்கிட்டு இருக்காங்க. அதை நீங்க வந்து அது ஒண்ணு விக்கெட் கீப்பரா இருந்தே ஆகணும்.
அந்த விக்கெட் கீப்பர் உள்ள ஆட போற விக்கெட் கீப்பர் இப்ப அநியாயமா அவுட் ஆனாரு ஜிதேஷ் சர்மா. தேவையே இல்லாம 10 ரன் 15 ரன் சும்மா அடிச்சுடா சாஃப்ட் டிஸ்மிசல். இஸ் நாட் மேக்கிங் லைஃப் எனி ஈஸியர் ஃபார் ஹிம்செல்ஃப். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 விக்கெட் கீப்பர்ல கேஎல் ராகுலா, சஞ்சு சாம்சனா, இல்ல இஷான் கிஷனா, யார் அதுல வந்து அந்த ரேஸ்ல முன்னாடி இருக்கா நீங்க நினைக்கிறீங்க? யார் 1 2 3ன்னு சொல்லுங்களேன் இப்போ ப்ரிஃபர்ட் விக்கெட் கீப்பர்ஸ் இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல. இப்ப நீங்க எப்படி யோசிக்கணும், நம்பர் 6 அந்த எக்ஸ்ப்ளோசிவ்னஸ்னா அந்த டயத்துல வந்து முதல் பாலே 6 அடிக்கணும் அந்த டவுன் த ஆர்டர் போது. இப்ப நீங்க ஓப்பனிங் டாப் ஆர்டர்னா இஷான் கிஷான், நம்பர் 6 அப்படிங்கும் போது நீங்க எப்படி எடுக்கணும் ஜிதேஷ் சர்மா. ஏன்னா ரொம்ப லெஃப்ட் ஹேண்டர் ஆயிடும். டாப் ஆர்டர் லாக் ஆயிடுச்சுல பீடா. டாப் ஆர்டர் பத்தி பேச்சுக்கே இடம் இல்ல. எப்படி பேசுவீங்க? இப்ப ரோஹித் சர்மா கேப்டனு, யசஸ்வி ஜெய்ஸ்வால், நம்பர் 3 விராட் கோலி, நம்பர் 4 சூரியகுமார் யாதவ். சூரியகுமார் யாதவ் எங்க வருவாரு? ஹர்திக், ஜடேஜா, ரிங்கு. இப்போ இதுல கீப்பர் எப்படி? இல்ல ஜடேஜா ரிங்குன்னு கிடையாது. 5 வந்து ஹர்திக் பாண்டியா, 4 சூரியகுமார் யாதவ், 5 ஹர்திக் பாண்டியா, 6 வந்து ஜிதேஷ் சர்மா, 7 ரிங்கு சிங், 8 ஜடேஜா. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு 3 பவுலர் வரணும். இப்ப என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இப்போ ஒரே சான்ஸ் அவங்களுக்கு என்னன்னா இந்த இதை உடையணும்னா இஷான் கிஷன் ஹஸ் டு ஓபன் த பேட்டிங் இன் பிளேஸ் ஆஃப் யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஹூ வில் ரிலீஸ் தி விக்கெட் கீப்பிங் இது. அது முடியாது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல. அவர் இப்போ டீம்லயே இல்ல. கேட்டா வந்துட்டு அவர் இன்னும் நாட் அவைலபிள்ன்றாரு. அது இதுன்னு என்ன நடக்குதுன்னு தெரியல. இஸ் நாட் ஈவன் இந்த டீமுக்கும் போது உங்களுக்கு வேற வழியே கிடையாது. ஜடேஜா ஹாஸ் பாண்டியா ஹாஸ் டு போல் 4 overs. இப்ப நம்ம 7 ரிங்கு வராரு, 8 ஜடேஜா, அவரு ஒரு போலர், 9 10 11 3 போலர் 4 போலர்னா 5வது போலர் 4 overs பாண்டியா ஹாஸ் டு போல். இல்லைன்னா கச்சாமச்சான் மாட்டிப்பீங்க, வாய்ப்பே கிடையாது. நம்பர் 6 வராரு போது டாப் 4ல கேஎல் ராகுல் ஆடணும், அவருக்கு இடம் கிடையாது. சஞ்சு சாம்சன் ஹஸ் நெவர் பீன் சீன் அஸ் a finisher, அவரும் டாப் 4ல ஆட முடியாது, சான்ஸ் கிடையாது. அப்படிங்கும் போது உங்களுக்கு யாருன்னா ஃப்ரண்ட் ரன்னர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் ஹாஸ் டு பி ஜிதேஷ் சர்மா ஃபார் இஸ் எக்ஸ்ப்ளோசிவ்னஸ். இல்லைன்னா யோசிக்கிறாங்களா இல்ல இஷான் கிஷனே இந்த நம்பர் 6ல அவர் அடிப்பார் ஃபர்ஸ்ட் பால் 6, அவர் அப்படி இது பண்ணலாமா? சோ இட் ஹாஸ் டு பி லைக் திஸ். இப்ப எமோஷனா நீங்க கேஎல் ராகுல் எடுத்து கேஎல் ராகுல் 6 அடிக்க முடியாதுன்னு நான் சொல்ல, எடுத்தோடனே அடிக்க முடியுமா தெரியாது. Sanju Samson is a top order batsman who's been playing in the top four right from the beginning of his career. Number 6ல வந்து எடுத்தோடனே finisher role, the short span of time. ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ஒரு finisher role பண்றாரா? அப்ப நீங்க யோசிக்கலாம், பண்ண மாட்டாரு. நம்பர் 3 தான் ஆடுவாரு. அப்ப அவர் நம்பர் 6ல வந்து ஃபர்ஸ்ட் பால் 6 அடிப்பாரா? தெரியாது. இப்ப யாரு 6 அடிப்பார்? ஃபர்ஸ்ட் பால்லே அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, அவுட் ஆகும் சான்ஸ் இருக்குன்னா ஜிதேஷ் சர்மா. அப்படிங்கும்போது ஃப்ரண்ட் ரன்னர் பண்ட் ஃபிட் ஆயிட்டாருன்னா இந்த கேள்விக்கெல்லாம் பதிலே உங்களுக்கு வேணாம், ஸ்ட்ரெயிட்டா அவர் உள்ள வந்துருவாரு. ரொம்ப சிம்பிள். இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் ஐபிஎல் கோஸ். ஓகே, அது கரெக்ட் தான். இப்ப இந்த மாதிரி மேட்ச்ல எல்லாம் இந்த ஜெய்ஸ்வாலுக்கு ஒரு ஓவர், கோலிக்கு ஒரு ஓவர்லாம் கொடுத்து விடலாமே, என்ன நினைக்கிறீங்க? ஜெய்ஸ்வாலுக்கு ஒரு ஓவர் கொடுக்கலாமே. இப்ப ஜெய்ஸ்வால் கொடுக்கலாம், இப்ப கோலிக்கு எல்லாம் கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்ல. அவங்க என்ன பண்ணணும்னா டூபேக்கு 4 ஓவர் கொடுக்கணும்ன்ற 7 to 14 4 ஓவர் கொடுத்து சேலஞ்ச் பண்ணுங்க, ஒழிக்க வைக்க பார்க்காதீங்க. இப்ப வந்து ஒருவேளை அவர் கான்பிடன்ஸ் இப்பயும் பாத்தீங்கன்னா நிறைய ரிலேஸ் ஆன் ஸ்லோயர் பால்ஸ். ஆள் எப்படின்னா சும்மா WWF ரெஸ்லர் மாதிரி இருக்காரு. வந்து ஒரு அடிச்சாருன்னா 135 140 ஈஸியா போடலாம். அவர் நிறைய என்ன பண்றாரு, கிராசிங் போடுறாரு, பேக்கப் தான் ஸ்லோ டெலிவரி வைடா போடுறாரு. அவருக்கு என்ன பண்ணும் நான் சொல்லுவேன், ஒரு ஸ்லிப்னு எடுத்துறேன் குத்து அப்படின்னு ரன்னு போனா பரவாயில்ல. நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, இந்த ஆப்கானிஸ்தான் சீரீஸ்லாம் ஜெயிக்கணும்னு பாக்காதீங்க, எப்படி ஜெயிச்சிருவீங்க, யாரை எங்கிருந்து எடுக்கணும். இப்ப இவர் பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டார் சிவம் துபே. இப்ப எல்லாருமே என்ன பண்றாங்க, கொந்தளிக்கிறாங்க எல்லாரும். அவர் உள்ள வந்தே ஆகணும்னா அது நியாயம். அது எந்த மாதிரியான ஒரு இம்பாக்ட் இன்னைக்கு சார் விக்கெட் வேற எடுக்கிறாரு போது இட் இஸ் ஒன்லி கிரியேட்டிங் ப்ராப்ளம்ஸ் ஆஃப்டர் ப்ராப்ளம்ஸ் which is a good headache for the selectors. ஓகே, ரொம்ப நல்லது. ஸோ பல பெயர்கள் நம்ம மறந்தே போயிட்டோம். போ as we go on we'll discuss. ஸோ அடுத்த மேட்ச் இந்த சீரீஸ் எப்படி போகுதுன்னு பாக்குறீங்க பீடா? ரொம்ப கன்வின்சிங் வின்ஸ் 2 மேட்ச்லயுமே. வாட் யூ see happening in the next match in the சீரீஸ் எப்படி போகுது? பெங்களூர் என்னத்து சொல்ல போறேன், இது நேஷனல் ஹைவே 7னா இது நேஷனல் ஹைவே 47. என்னத்த உங்களுக்கு சொல்றதுக்கு என்ன இருக்கு? எனக்கு என்னன்னா இப்ப ஆப்கானிஸ்தானோட சைட்ல ஆல்வேஸ் டெல் when you play a team like India bat first. இப்ப for a change to test themselves I want them to bowl first and I want India to bat first. பேட்டிங் நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்து இப்ப மத்த டீம் மாதிரி உங்களால 245 அடிக்க முடியுதா? இப்ப 170 ரொம்ப கம்மியான டார்கெட், மாலிலி 140 ரொம்ப கம்மியான டார்கெட். ஈவன் தோ வெதர் மேரி டிஃபிகல்ட் டு பேட். இப்ப என்ன பண்ணும், பெங்களூர் மாதிரி ஒரு இதுல அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல பேட்டிங் எடுக்கிறேன்,
என்னால எவ்வளவு இதே அப்ரோச்ல பாருங்க, எல்லா பாலையும் அடிங்க. அப்ப கொலாப்ஸே அவுட் ஆயிட்டீங்கன்னா அதுல இருந்து என்ன கத்துக்கலாம்னு பார்க்கலாம். கொலாப்ஸ் ஆக மாட்டீங்க, பிகாஸ் ஸ்ட்ராங் பவர்ஃபுல் பேட்டிங் எடுத்து எல்லா பாலையும் அடிச்சு. ஒரு சில டீம்ல 230 240 அடிக்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி என்னால 240 அடிக்க முடியுமா? ஒரு பார்படாஸ்ல அடிக்க முடியுமா? ஒரு கயானால அடிக்க முடியுமா? இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அவுட் பிளே தி ஆப்போனன்ட்ஸ். இந்தியா ஒரு 240 கொடுத்துட்டு எவ்வளவு க்ளோஸா என்னால போக முடியும் பாரு. பிகாஸ் தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி இஸ் நீடட். சூப்பர். ஓகே பீடா. ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பரா ஜெயிச்சிட்டாங்க. இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பி, நானும் ஹாப்பி, நீங்களும் ஹாப்பி. உங்களோட ஃபைனல் தாட்ஸ் என்ன? ரொம்ப ஹாப்பி. இப்போ என்னன்னா வந்துட்டு எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்க போது ஐ வாண்ட் ஜஸ்டிஸ் டு பி சர்வ். யார் நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்களோ ஐ வாண்ட் தெம் டு கெட் த டியூ. இதுல இந்த பிளேயர் இந்த ஸ்டேட்ல இருந்து வராங்க, இந்த பிரான்ச்சைசில இருந்து வராங்க, இது கிடையாது. சக்தே இந்தியால அவர் சொல்லுவார் பாருங்க, ஷாருக் கான் கேட்பாராங்க, கோன்சா ஸ்டேட்? ஹரியானா, பஹார், பஞ்சாப், பஹார் அப்படின்னு பாருங்க. இந்தியா ஜோர் சே போல் அப்படின்னு பாருங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இது சிஎஸ்கேவா, மும்பையா, பஞ்சாப் கிங்ஸா, கர்நாடகாவா, ஹரியானாவா, சத்தீஸ்கரா, எனக்கு அது கவலை இல்லை. 10 வருஷமா ஐசிசி டிராபி நம்ம ஜெயிக்கல. The people, the players who deserve it has to get the first crack. No matter what your reputation or if you're not performing, if you're not going to fit the bill, you have to walk out. ஏன்னா இது ஒரு 1.4 பில்லியனோட ட்ரீம். இன்னைக்கு இப்ப எல்லாருமே என்ன ட்வீட் பண்றாங்க, அட போய இதெல்லாம் ஜெயிப்பீங்க, அங்க போய் செமிஃபைனல் ஃபைனல்ல போயிட்டு நீங்க மண்ண கவின் தானே வர போறீங்க. I want that to change. அதுக்கு the right people has to come out and we have discussed everything about it. A lot of positives. We will again come back to see what India does, whether it's going to make it a clean sweep of 3-0 or Afghanistan can really punch above the weight even more to pluck one from India and the Garden City, Bangalore. Until we come back to entertain you more in our future shows. Thanks a lot and bye-bye.